நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மணப்பெண் சமையல். இன்றைக்கி சிக்கன் லெக் பீஸ் எப்படி டேஸ்டியாக ஸ்பைஸியாக செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலாவுக்கு முதல்ல 15 காஞ்ச மிளகா ப்ளஸ் ஒரு தக்காளியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாவும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. மிச்சதெல்லாம் வேக வச்சு நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் சிக்கனோட தொடை 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது 3/4 கிலோ அளவுக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் பாயில் பண்ணிவிடுங்க. ஏன்னா எண்ணெயில் வேகிறத விட தண்ணியில் பாயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், நல்லா தண்ணியில் ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிவிடுங்க. ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் பாயில் பண்ணுங்கள். மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பாயில் பண்ணி கொண்டு வந்துட்டேன். சிக்கன் ஆஃப் வேக்கார்டில் சாப்பிடக்கூடாது, அதுக்காக நல்லா பாயில் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நான் அரிசி மாவு போடுறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ மைதா மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 3/4 கிலோ சிக்கனுக்கு நான் சொல்கிறேன். இது தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஆஃப் போட்டுக்கிறேன். இதில் அடுத்து ஒரு வெங்காயம் நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஃபுல்லாக போட்டுடுறேன். தயிர் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கெட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். இப்போ காஞ்ச மிளகாவை வேக வச்சு அரைச்சி 2 பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாவையும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, சில்லி பவுடர் 1/4 ஸ்பூன், தனியா 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெப்பர் 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா பைண்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எதுவுமே விட தேவையில்ல, தயிரே போதும் இதுக்கு. அதுவே நமக்கு கரெக்டான பதம் கிடைச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போடும்போது பார்த்து போடுங்க, ஏன்னா முன்னாடி உப்பு போட்டிருக்கோம் இல்லையா சிக்கனில், அதனால் அதுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க சிக்கனில் ஹோல் போட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும், ஊறும் போது நல்லா ஊறும். இப்போ நம்ம மசாலாவை நல்லா கோட்டிங் கொடுத்துடலாம். நம்மளோட சிக்கன் தொட பீஸ்க்கு நல்லா கோட்டிங் கொடுங்க. கோட்டிங் எங்கேயுமே விட்டு போகக்கூடாது. அதனால் சந்து ஏதாவது இருந்துச்சுன்னா அது உள்ளெல்லாம் மசாலாவை நல்லா டிப் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் டிப் பண்ண பிறகு நம்ம இன்னொரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு லெக் பீஸையும் நம்ம பண்ணிடலாம். நான் போட்டிருக்க மசாலா 2 பீஸ்க்குமே கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ மசாலா போட்ட பிறகு நீங்கள் அதுலேயும் நல்லா ஃபோக் வச்சு ஹோல் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா ஊறும். இப்போ 1 மணி நேரம் இது நல்லா ஊறணும், இல்லை 1.5 மணி நேரம் கூட தாராளமாக நீங்கள் வைக்கலாம். இப்போ எண்ணெயை 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் காய வைக்கிறேன். சிக்கனையும் கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை நான் எண்ணெயில் போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மீடியமான ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் விடுங்க எண்ணெயிலேயே. எண்ணெயிலேருந்து எடுத்து நீங்கள் தோசைக்கல் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா க்ரில் ஆகும், சிக்கன் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், மசாலா நல்லா செட் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தோசைக்கல்லில் ஒரு 2 நிமிஷம் வைங்க. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே நாக்கு எச்சி ஊறுது, அப்படியே அந்த அளவுக்கு நமக்கு பார்க்கவே இருக்குது. இப்போ செகண்ட் பீஸ் வெந்துட்டுருக்கு, அது தோசைக்கல்லில் வச்சுட்டேன். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கனோட பீஸ் இப்போ 2மே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு இன்னும் டேஸ்ட்டு கூட்ட போகிறோம். அதுக்காக இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அது சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் உங்களது. கடாயை வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. பூண்டு 1 ஸ்பூன், இஞ்சி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாமே துருவி போடுங்க, கட் பண்ணி போடுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. பேலன்ஸ் வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை போட்டுருங்க. சில்லி பேஸ்ட்டு நம்ம வச்சுருக்கோம், அது 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுக்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு தனியா பவுடர், சில்லி பவுடர் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு 2 நிமிஷம் அளவுக்கு வேக வச்ச பிறகு நம்ம சிக்கன் எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு மிக்ஸ் கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் இதில் ஊறினா போதும். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்கும். இது சரியான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சண்டேஸில் இந்த மாதிரி புதுவிதமான டிஷ்லாம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாரி டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படி சுட சுட சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ எள்ளு வந்து வெள்ளை எள் இருக்கும், அதை வந்து மேலே வந்து நீங்கள் தூவி விட்டிங்கன்னா இன்னும் பார்க்க வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக இருக்கும் எள்ளு வந்து. இப்போ கொத்தமல்லி வந்து நம்ம போட்டுடலாம். இப்போ அடுத்த டெக்கரேஷனுக்கு வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னாக்கா, ஆனியன் வந்து ரவுண்டாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து டெக்கரேட்டுக்கு வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கனோட பீஸ் வந்து நல்லா மசாலாவோட சூப்பராக மர்ஜ் ஆகி செம்ம டேஸ்டியான நமக்கு ஒரு டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடம்ப பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.